உறவுகளுக்கு வணக்கம். நேற்று ஆலங்குளத்தில் பனையேறி தொழிலாளி தம்பி மணிகண்டனை இசக்கி ராஜா காலிலே சுட்டிருக்காரு. இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் தம்பி மணிகண்டன் இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் இப்போ பெரும் அளவில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று அந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கு. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இல்லை மற்ற காவல்துறை உறவுகளுக்கு நான் கேட்கக்கூடியது, நான் வைக்கக்கூடிய கேள்விகள் சில இருக்குது. காவல்துறை என்றாலே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது என்றால் அந்த காக்கி சட்டைகள் உங்களுக்கு தேவை கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. அப்போ நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வேலை பார்க்கக்கூடாது, மக்களுக்காண்டி தான் நீங்கள் வேலை பார்க்கணும், மக்களை தான் நீங்கள் பாதுகாக்கணும். உங்களுக்கு அவன் பனையேறி கல்லே இறக்குனாலும் நீங்கள் வழக்கு பதிவு தான் செய்திருக்க வேண்டுமே தவிர அவன் மேலே துப்பாக்கி சூடு நடத்த உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு? அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி தவறாக பயன்படுத்தலாம்? உங்களை சுடுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? எங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும். அதே போல் நாங்கள் கேட்குறோம், இந்த காவல்துறையில் உள்ள துப்பாக்கி எல்லாமே பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ய போடுதில்ல, அப்பம் உங்கள் துப்பாக்கி ஏன் பாய மாட்டேங்குது? விளாத்திக்குளத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணி போட்டான்ல, அப்போ உங்கள் துப்பாக்கி பாஞ்சதுன்னா நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருப்போம். நெஞ்ச நிமிர்த்தி எங்கள் காவல்துறை எங்களுக்காண்டி இருக்குது, பெண் பிள்ளைகளுக்காண்டி பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருப்போம். இல்லை தெருவெல்லாம் ஓடுது புல்லா, ஆறா சாராயமும் கஞ்சாவும் ஓடுதில்ல, அந்த கஞ்சா விற்பவனை நீங்கள் சுட்டு கொண்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருப்போம். இல்லை போகிற வர்றவங்களை செயின் பறிப்பு, 2 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் கஞ்சா போதையை போட்டுட்டு கற்பழிக்கிறான் தெரியுமா, அவனை நீங்கள் சுட்டு கொண்டிருந்தீங்கன்னா நாங்கள் பாராட்டு விழா வச்சிருப்போம். அப்பெல்லாம் பாயாத உங்கள் தோட்டா எம் பண தொழிலாளி தம்பி மணிகண்டன் மேலே பாய்வதற்கான காரணம் என்ன? அந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் என்ன பேசிச்சு? அநாகரிகமான வார்த்தைகளை இசக்கி ராஜா. ஒரு பிள்ளைகள்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? உங்களுக்கு சட்டம், உங்களுடைய காவல்துறை அடிப்படை சட்டம் இப்படி தான் சொல்லி கொடுத்ததா? பெண் பிள்ளைகள்கிட்ட இல்லை ஆண் பிள்ளைகள்கிட்ட ஜாதியை சொல்லி பேசணும், அநாகரிகமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசணும். இப்படி கெட்ட வார்த்தை பேசும்போது ஒரு சித்தப்பாக்காரரு எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு? யார் பார்த்துட்டு? உங்கள் பிள்ளைய யாராவது கெட்ட வார்த்தை போட்டு பேசுனா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். மானமுள்ள தமிழ் மண்ணில் பிறந்த பிள்ளைகள் கோபம் வரதான் செய்யும். கேட்டால் நீங்கள் சுற்றுவீங்க. உங்களுக்கு வேணும்னா வழக்கு போடுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கள்ளுக்கு தடை விதிச்சிருக்கு. ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துக்கும் கல் அதிகாரப்பூர்வ உணவுப் பொருள்.